ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎல் சந்தோஷ் போய் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாரு, சமாதானப்படுத்தினாரு, மோடியின் தூதுவரா அவர் போனாருன்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர். சரி, அவங்க நம்பாண்டா, எனக்கு என்ன, அவங்கள நம்புறதுக்கா நான் இருக்கேன். எனக்கு கல்யாண் சிங் மாதிரியோ, உமாபாரதி மாதிரியோ, எதியூரப்பா மாதிரியோ, மதன்லால் குரானா மாதிரியோ மோடிக்கு எதிராக ஒருத்தர் ரிவோல்ட் பண்ணிடக்கூடாது. என்டிஏ கிடைத்த 18% வாக்காளருமே அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்டவங்க. அண்ணாமலை லீடரா பார்த்து தான் வாக்களிச்சாங்க. இல்ல மோடிக்கான லெகசின்னு பார்க்க முடியாது. அது மோடி பிரதமர் இருந்தா விழுந்த ஓட்டுங்க, அதை நான் மறுக்க வரல. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. இந்த ஓட்டர்ஸ் மத்தியில மிகுந்த அபிமானத்துக்குரியவராட்டும் அவங்க தலைவராட்டு ஏற்றுக்கிறது அண்ணாமலையே தான். 2016 வைகோ, விஜயகாந்த், திருமாவளவன்லாம் என்ன சொன்னாங்க? அப்புறம் மறுபடியும் 2019 எங்க இருந்தாங்க எல்லாரும்? இன்ன வரைக்கும் எங்க இருக்காங்க? அதே நிலைப்பாட்டோட ஒருத்தர் இருக்கான்ல சீமான். சரி, திமுக அண்ணா இருக்காரு சார். அவன் எடப்பாடியோட பெரியவன் தானே. அதை சொல்லணும். இந்த 13 பேரும் பிரிண்ட் மீடியா நடத்துறவன், வெப் நடத்துறவன், சர்வே நடத்துறவன், அதை சொல்லணும். இந்த எண்ணப்பாட்டுல தான் அண்ணாமலை இருக்காருன்னா அப்புறம் எதுக்கு ஒப்புக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும், இரவு பகல் பாராம உழைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? நேரம் வரும்போது சொல்லுவாருன்னா இன்னைக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? பொறுத்திருந்து பாருங்க. அண்ணாமலை இப்போ இன்னைக்கு அவர் ராஜாக்குள்ள தான் இருக்கிறாரு. இப்ப அண்ணாமலை டிடிவி தினகரன் புது ரூட், இது தலைப்பு வச்சிடலாமா? வச்சிருங்க 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 தாராளமா வச்சிருங்க. அண்ணா டிடிவி தினகரனுக்கு ரூட், எடப்பாடி தோத்து போவாரு, அதுக்கு ஒரு ரியலைன் பண்ணி வரும். அது டிடிவி ரூட், அண்ணாமலை ரூட். ரஷ் டு கன்க்ளூஷன். இல்ல நான் ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு கேட்க வேண்டாம் மதேஷ். சரி, எப்ப தெரியும் அண்ணாமலையினுடைய அடுத்த அசைவு? நீ வந்து பாஜக பலகீனப்படணும்னே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்ல சார், அண்ணாமலையின் அடுத்த அசைவு என்னவா இருக்கும்? அண்ணாமலைக்கு கோரிக்கை இது பண்ணி பாஜக எடப்பாடி கிட்ட ஏமாறாம அவருக்கு 20, பாஜகவுக்கு 11 பண்ணினாலும் 10, 2க்கு 1 சீட்டு வாங்கணுங்கிற அந்த பாசிட்டிவ் நோட்ல நான் இருக்கிறேன். நீ அதை உடச்சி போட்டுக்கிட்டு 96 குமரியானந்த் தலைமையில் உள்ள காங்கிரஸ் மாதிரி இவர் குமரியானந்த் அவர் மூப்பனாருன்னு போகணுன்னு அவசரப்படுறியப்பா. அவசரப்படாத. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். நல்லது சார். கடந்த பேட்டியில திரு அண்ணாமலை குறித்து நீங்க கொடுத்த ஹைப்பு, பெரிய அளவுக்கான அண்ணாமலை உயரம், அதுவும் தமிழக பிஜேபியை விட அவர் வந்து இன்னும் மேல இருப்பாரு ஒரு புது பார்ட்டி தொடங்கினா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிருக்கேன். நீங்க எங்கிட்ட நிறைய பாஜக தலைவர்கள் பேசினாங்க. என்னங்க இப்படியெல்லாம் ஒரு புது கதையா சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் பிஎல் சந்தோஷ் போய் பேசினதா எங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் இல்லையே, ஆனால் ரவீந்திரன் துரைசாமி மட்டும் கிடைச்சிருக்கே அப்படின்னு நிறைய தலைவர்கள் கேட்டாங்க சார். அதையே நான் முதல் கேள்வியா வைக்கிறேன். மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்காக 24 அவர் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னையில இருந்து உழைச்சிட்டு இருக்கேன். பாரத் பதக்ஜி பதவி வாங்கிட்டு உழைக்கிறியா இல்ல உழைச்சிக்கிட்டு பதவி வாங்கிறான்னு பாரத் பதக்ஜி கேட்டார். குஜராத்தில் உள்ள ஒரு பிராமின், மோடி லாயலிஸ்ட்டு, ஜெயலலிதா மோடி ஏமாறாம பல விஷயங்களையும் மோடிக்கிட்ட போய் சேர்றதுக்கு எனக்கு பெரிய அளவு துணை புரிஞ்சவர் பாரத் பதக்ஜி. அவர் மோடியோட நெருக்கமா இருந்தவரா? ரொம்ப நெருக்கமா இருந்தவர். மோடி லாயலிஸ்ட், ஈஸ் ஏ பிராமின். ஒருக்கா ஜெயலலிதா டெல்லிக்கு போகும்போது இங்கே உள்ள பத்திரிகையாளர்லாம் டெல்லியே ஜெயலலிதா, ராய்சபா தேவை, அங்கே தேவைன்னு நான் பதறிட்டோம். மோடி அந்த அம்மையார் ஏமாத்திட்டு வந்துடுவாங்களோன்னு. உடனே பாரத் பதக்ஜி நமக்கு கொடுத்த மெசேஜ் என்னன்னா, அப்படியே சொல்லிடுவோம், துரைசாமி ஜி டோன்ட் வரி, மோடி ஜி நோ ஹவு டு டீல் விமன், எஸ்பெஷலி அன்மேரிடு விமன் லைக் ஜெயலலிதா அம்மாவி, மாயாவி, மம்தா அம்மாவின்னு போட்டு அடிச்சு ஒரு இது அடிச்சாரு. மோடிக்கு இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணன்னு தெரியும், நீங்க ஒன்றும் அச்சப்படாதீங்க, கரெக்டா இருக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் மோடி ஷோ த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. சென்னமேனி வித்யாசாராங்கிற விளமா சத்ரியாவை பொறுப்பு கோனரா போட்டு ஜெயலலிதா புடி கிடைக்காம இவர் மன்மோகன் சிங் கிட்ட கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடணும், மாநில உரிமையாக்கம் திராவிட இயக்கமாக்கணும்னு சொன்னவங்கெல்லாம் பொறுப்பு கோன வரவேற்றதையும் வழி அனுப்புனதையும் ஆப்சிக்யூஸ் பிஹேவியருங்கிற வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஸோ நாம் பாரத் பதவிக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணின நாளில் இருந்து இன்னைக்கு வர அன்னைக்கு மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்கு என்ன பண்ணமோ, 2024க்கு என்ன பண்ணமோ,
அதே மாதிரி 2029க்காக மோடிக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, மோடிக்கு நாம நன்றி கடன் பட்டவருங்கிறது சசிகலா விஷயம். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சத்யன் குருமூர்த்தி, இல கணேசன்ஜி, சுப்பிரமணிய சாமி இவங்க கருத்தை மீறி என் கருத்தை மோடி மைண்டில் அது ப்ரிவேல் ஆச்சு, அதை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ நாம் மோடிஜிக்காக தான் நம்ம நிற்கிறோம். அதே வேளையில் மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷனாக இருந்தவர் அண்ணாமலைங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. தமிழக பாஜகன்னா அது அண்ணாமலை தான். அந்த அளவுக்கு அவர் இருந்தார். தமிழிசை அம்மையார் 3.7% 0 சீட்டில் வச்சுருந்தாங்க. சரி, சட்டமன்ற தேர்தலில் 2.7% 0 சீட்டில் வச்சுருந்தாங்க. எல் முருகன் 2.7% 4 சீட்டு. 4 சீட்டு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஓட்டு 2.7 தான். அதை 11.4க்கு நீங்கள் தாமரையில் இருந்த ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், பாமக தாமரையில் இல்லைங்க, பாமக மாம்பழத்தில் இல்லை. ரைட், ஓகே, சரி. இவர் தேவநாதன் யாதவ், நண்பர் தேவநாதன் யாதவ். அன்னைக்கு அவர் இதாயிட்டா இருக்கா, நண்பர் இல்லைன்னு ஆயிட மாட்டார், நண்பர் தேவநாதன் யாதவ். இவங்க எல்லாம் எடுத்த ஓட்டை கழிச்சு பார்த்தா கூட சுமார் 10% வாக்கு தாமரையில் பாஜகங்கிற அளவுக்கு கொண்டு நிறுத்தின ஒரு அண்ணாமலை. இது பாஜக வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை. பொன்னார் தான் 5.5 எடுத்து திமுகவும் இல்லாமல் அண்ணா திமுகவும் இல்லாமல் 2 எம்பி ஜெயித்தார் பொன்னார். அவரும் ஜெயித்த மத்திய அமைச்சரானார். அன்புமணி வெற்றிக்கும் அந்த வீகம் வந்து பெருசாக உதவிச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு 10% வாக்கு பாஜகவுக்குங்கிறது மிகப்பெரிய வாக்கு. ஒரு என்டிஏன்னு ஒரு இதை 18% கொண்டு வந்தார். சரி, 18% என்டிஏங்கிறது வந்து அது திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் இல்லாமல், கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், 8-10% வாக்குகளை பெற்றவர். அவர் இல்லாமல் என்டிஏ 18% வாக்கு கொண்டு வந்தார். அண்ணன் வைகோ அவர் இல்லாமல் கொண்டு வந்தார். கொங்கு ஈஸ்வரனன் அவர் இல்லாமல் கொண்டு வந்தார். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 10% மேலே ஓட்டு இருக்கும். இந்த 10% இல்லாமலே ஒரு 18% ஓட்டை கொண்டு வந்ததுக்கு ஓபிஎஸும் டிடிவியும் பெரும்பங்காற்றுறாங்க. ஓபிஎஸும் டிடிவியும் பெரும்பங்காற்றுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? டிடிவியும் அண்ணாமலையும் அது பிற்பகுதியில் வர சார், அது பிற்பகுதியில் வர. இன்னைக்கு நீங்க சொல்றது இது BL சந்தோஷ் போய் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாரு, சமாதானப்படுத்தினாரு, மோடியின் தூதுவரா அவர் போனாருன்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர். சரி, அவங்க நம்பாண்டா, எனக்கு என்ன, அவங்கள நம்புறதுக்கா நான் இருக்கேன். எனக்கு கல்யாண் சிங் மாதிரியோ, உமாபாரதி மாதிரியோ, எடியூரப்பா மாதிரியோ, மதன்லால் குரானா மாதிரியோ மோடிக்கு எதிராக ஒருத்தர் ரிவோல்ட் பண்ணிடக்கூடாது. இது மோடிக்கு எதிராக யாருமே ரிவோல்ட் பண்ணாத ஒரு பெரிய ஒரு சாதனையை மோடி வந்து உள்கட்சி அரசியலில் 11 வருஷமா நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சாதனை வந்து தொடரணும். அண்ணாமலை ரூபத்தில் அது இல்லைன்னு ஆயிடக்கூடாது. இங்க யூபியில் ஆளுங்கட்சி 35% வாக்கு, கர்நாடகாவில் 30க்கு மேலே, டெல்லியில் ஆளுங்கட்சி, இவங்க உமாபாரதி ரிவோல்ட் பண்ணின மத்திய பிரதேசில் 50%க்கு மேலே கூடலாம் வாக்கு வந்திருக்கு பாஜகவுக்கு. அது கூட இந்த 10% நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது, கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து டிஸ்ட்ரெஸ் பொசிஷனில் உள்ள ஒரு ஸ்டேட்டு என்றாலும் 10%த்தில் பெரும்பகுதி அண்ணாமலைக்கு ஓட்டா இருக்க, ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அண்ணாமலை மேல பட்டுதல் உள்ளவங்களா இருக்காங்க. 11.4ல வந்து அண்ணாமலைக்கு எவ்வளவு பிரிக்கிறீங்க நீங்க? அது பிரிச்சு பார்க்க முடியாது. என்டிஏ கிடைத்த 18% வாக்காளருமே அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்டவங்க. அண்ணாமலை லீடரா பார்த்து தான் வாக்களிச்சாங்க. இல்ல மோடிக்கான லெகசின்னு பார்க்க முடியாது. அது மோடி பிரதமர் தான் விழுந்த ஓட்டுங்க, அதை நான் மறுக்க வரல. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. இந்த ஓட்டர்ஸ் மத்தியில மிகுந்த அபிமானத்துக்குரியவராட்டும் அவங்க தலைவராட்டு ஏற்றுக்கிறது அண்ணாமலையே தான். சரி, அண்ணாமலை உருவமும் அங்க பெருசாக்கப்பட்டது. சரி, Z+ செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டது. அவர் வந்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி அந்த வாக்களை எடுத்தாரு. அதிமுக ஊழல் பெருச்சாளிகள்னு சொல்லி எடுத்தாரு. ஜெயலலிதாவுக்கு ஊழலை பேசினாரு. பசும்பன் தேவரையா ஆன்மீக இதுல அண்ணா பெருந்தகையை ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்தாரு. அதிமுக தினகரன் OPS கையில வரும்னு சொல்லி முக்குலத்தோர் ஓட்டை அள்ளி எடுத்தாரு. அதற்கு முன்னாடி சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொன்ன சீமானு குழுந்த முக்குலத்தோர் ஓட்டு கூட அண்ணாமலையோட வீகத்தால வந்து சீமானுக்கு குறைஞ்சது. பன்னீர் தினகரனை வச்சு இவரு அண்ணாமலை அதை அள்ளி எடுத்தாரு. ஸோ இந்த வாக்குகள் எல்லாம் வந்த விதம், அதெல்லாம் அண்ணாமலைக்கு உழைப்பு, அண்ணாமலைக்கு வீகம், அண்ணாமலை சின்ன மைக்ரோ விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சு விளையாடினது, இதுதான் முக்கிய காரணம். ஸோ அண்ணாமலை
ஒரு பிரசிடென்ட்ங்கிறதையும் தாண்டி பவர்ஃபுல் லீடருங்கிற அளவுக்கு ஐயா மூப்பனார் மாதிரி ஒரு இமேஜை தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள காங்கிரஸுக்குள்ள மூப்பனாருக்கு இருந்த இமேஜ் அண்ணாமலைக்கு வந்துட்டு. இது குஜராத் டீம் சொல்றது, ஐபி சொல்றாங்க, எங்க ஆர்டி டீம் சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க. பிராமண சமுதாயத்திலே பிராமண சமூக லீடர்களை விட அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு. நான் மனச்சாட்சியோட சொல்றேன். இப்போ சாதாரண பிராமண சமூக சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம கூட பேசக்கூடியவங்கள்லாம் அண்ணாமலையோட வியூ பாயிண்ட்ல தான் நிற்கிறாங்க. அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், திமுகவும் ஊழல், அண்ணா திமுகவும் ஊழல், திமுகவும் டாஸ்மார்க், அண்ணா திமுகவும் டாஸ்மார்க், திமுகவும் லஞ்சம், அண்ணா திமுகவும் லஞ்சம், திமுகவும் இலவசம், அண்ணா திமுக இலவசம்னு அந்த புள்ளியில தான் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டர்ஸ் கேடர்ஸ் வந்து பெரும் பகுதி நிற்கிறாங்க. அண்ணாமலையோட நிலைப்பாடு தான் சரின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அந்த ஃபெடரல் புதிய தலைமுறை ஃபெடரல் பேட்டியில நான் மிகுந்த மதிப்புக்குரியவன் குருமூர்த்தி அவர்கள் மேல. போன வாரம் கூட அவரு கூட அலைபேசியில ஒரு 10-15 நிமிஷம் பேசினேன். அப்பவும் நான் என்னோட கருத்தை அவர்கிட்ட ஆணித்தரமா தான் சொன்னேன். அண்ணாமலை தமிழக பாஜக இதுல நீங்க உங்க கருத்து வந்து எனக்கு ஏற்புடையதல்ல, அதனால உங்க மேல எனக்கு மரியாதை இருந்தாலும் வெளிப்படையாகவே இட் இஸ் எகென்ஸ்ட் டேட்டா அண்ட் மூட் ஆஃப் த பீப்புள். அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டு ஒரு மாஸ் ஓட்டு, மாற்றுங்கிறதுக்காக விழுந்த ஓட்டும் அதுக்குள்ள இருக்கு. மோடி பிரதமர் தான் விழுந்தது. இன்னைக்கு பிரகலாத் ஜோஷி நடத்தின கோயம்புத்தூர் பூத் கமிட்டியா அந்த இதை பாருங்க, அது என்ன கிண்டலும் கேலிக்கும் உள்ளாகுது. 50 பேர் தானே, நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு கொடுத்தா போதாதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, வானதி அக்கா நீங்க அப்படி செய்தா போதாதாங்கிற அளவுக்கு வருது. நிறைய கூட்டம் இருந்து ஓரளவு கூட்டம் இருந்து, பட் எந்தூசியாசம் இல்லை. அண்ணாமலை இருக்கும்போது உள்ள ஒரு ஆர்வங்கிற அந்த அளவுக்கு இல்லை. திண்டுக்கல் கூட்டம், மன்சுக் மாண்டவியா, இந்த அமைச்சர்கள்லாம் வரக்கூடிய கூட்டம்லாம் என்ன ஏதுங்கிறது மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். அமித்ஷா கலந்து கூட்டத்திலே அண்ணாமலைக்கு இருந்த கைத்தட்டல் என்னன்னு தெரியும். இதனாக என்ன வந்து அர்ஜுனமூர்த்தி அவர் ஒரு நாள் என்ன வந்து அண்ணாமலைக்கு ஃபேன் பாயிண்டாரோ, அதெல்லாம் இல்லையா. அண்ணாமலை சசிகலா பற்றி பேசும்போது ஓப்பன் இதுல வந்து இனிமேல் தெரியாம பேசிட்டாரு, சசிகலா பற்றி என்ன பேச மாட்டாருன்னு நானே ஓப்பன் இதிலே குணா கலந்துகிட்ட ஒரு இதிலே சொன்னவன். அதே மாதிரி அண்ணாமலை ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம போனதும் தவறுங்கிறதே நான் சொன்னவன். மனசுல பட்டதை நியாயத்தை சொல்லக்கூடிய இன்னைக்கு ஏதோ ஒரு பலம் பொருந்தியவர் தான் நான் வந்து அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறாரா அண்ணாமலை? டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்புல இருக்கிற அரசியல் என்ன? அது ரகசிய சந்திப்பா நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காங்கன்ற தகவல். பிஎம்ஓவுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கணும். ஒரு தாமரைன்னா ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்களெல்லாம் சேர்த்து தான். அதுக்கு எடப்பாடி தான் போய் பார்க்கணும், டிடிவி எதுக்கு பார்த்தாரு? பிஎம்ஓல அண்ணாமலை கொடுத்திருக்கிறாரு. என்னன்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே, ஸ்லோகன் மாதிரி அடிக்கடி சொல்லிட்டீங்க. ஸ்லோகன் மாதிரி தான் போகுது. இந்த ஸ்லோகன் முறியடிக்கப்படுது தான் எல்லாம் தலைகளா மாறும். எவனும் நினைக்க முடியாது பெருச்சாலிய வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அத்தனை ஓட்டையும் தலைகளா அடிச்சு போட்டுட்டு போயிருவேன். எனக்குள்ள சக்தியை தெரியாம எவனாவது இங்க 4 பேர் ஏசி ரூம்ல இருந்து ஒரு 13 பேர் விளையாடினான்னா நான் லட்சக்கணக்கார் திறந்த கூட்டத்துல ஒருத்தனா நின்னவன், அவன் உணர்வோட ஒருத்தனா நின்னவன். அது இங்க உள்ள 13 பேரெல்லாம் நிற்க முடியாது. இந்த உணர்வுக்கு எதிராக எவன் போனாலும் பெருச்சாலை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி ஓட்டர்ஸ் மத்தியில கேடர்ஸ் மத்தியில நம்ம கருத்து நிற்கும். அந்த 13 பேருக்கும் நான் தெளிவா சொல்லி யதார்த்த கேள்விதான் கேட்கிறேன், உங்களை கோவப்படுத்தணும் இல்லை. இந்த ஸ்லோகன் எல்லாம் ஏன் எடப்பாடி உடைக்க மாட்டாரா என்ன? ஏன் சார் அதைத்தான் சொல்றேன், உடைக்கும் போது எல்லாமே உடைஞ்சு போகும்னு சொல்றேன் நான். ஒட்டுமொத்தமான ஆட்டத்தை கழிச்சிருவேன்றீங்க நீங்க. ஆமா அதைத்தான் சொல்றேன். எப்பா நான் களத்துல இறங்குனா எப்பா 3 நாடார் தொகுதியிலையும் எடப்பாடி டெபாசிட் இழக்க வைப்போன்னு உன்ட்ட சொன்னா இல்லையாப்பா? சரி, நாட்டு நடத்தி காட்டணுமா இல்லையாப்பா? புதுன் பழனிசாமிக்கு பதிலடி ஆட்டு. சரி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி 3லயும் டெபாசிட் இழக்க செய்வோன்னு சொல்லி தானப்பா அடிச்சான். அப்போ அவங்க எல்லாம் எடப்பாடி 25 சீட்டு ஜெயிப்பாரு. அது நீ கண்ட ரீல்களை விட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஒரு சீட்டு வராது, இந்த 3 இடத்துல டெபாசிட் இழக்க வச்சுன்னு சொன்னோம்லப்பா. களத்துக்குள்ள நம்மளால பிளே பண்ண முடியும். சரி, நமக்கு நட்பு வட்டம் இருக்குது, டீம் இருக்குது, எல்லா ஜாதி சங்கக்காரனும் என்கிட்ட இருக்கிறான். ஒரு நடிகரை தோக்கடிக்க கூட திருச்சியில வந்து நான் சொன்னதுமே இந்து வெள்ளாளர்ல இருந்து முத்திரையில இருந்து கள்ளர்ல இருந்து எல்லாருமே எனக்கு நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க, நின்னா விடக்கூடாதுங்கிறான். ஸோ நம்ம நெட்வொர்க்கோடையும் டீமோட தான் இருக்கிறோம். மாதேஷ் இப்போ எதுக்கு டிடிவியை சந்திச்சிருக்காரு? இதுல என்ன அரசியலை பிளே பண்றாரு அண்ணாமலை? எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், ஏமாத்திட்டு போறதுல வல்லவர். சரி, இப்ப சீமான் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு பிஜேபி இப்ப டிடிவியோட கூட்டணி. இப்பதான் சீமான் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? சரி, எடப்பாடி 2024 மக்களவை தேர்தலில் என்ன சொன்னாரு?
காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு சொன்னாரா? சரி. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னாரா? ஆமா. 2016 வைகோ, விஜயகாந்த், திருமாவளவன்லாம் என்ன சொன்னாங்க? அப்புறம் மறுபடியும் 2019 எங்க இருந்தாங்க எல்லாரும்? இன்ன வரைக்கும் எங்க இருக்காங்க? அதே நிலைப்பாட்டோட ஒருத்தர் இருக்கான்ல சீமான். சரி. திமுக அண்ணா இருக்காரு திமுக சார். அவன் எடப்பாடியோட பெரியவன் தானே. அதை சொல்லணும் இந்த 13 பேரும். அந்த பிரிண்ட் மீடியா நடத்துறவன், வெப் நடத்துறவன், சர்வே நடத்துறவன் அதை சொல்லணும். எஸ், சீமானை நம்ம தவிர்த்து விட்டு நம்ம எங்கேயுமே நான் புறக்கணிச்சது கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் பதிவு பண்ணியிருக்கேன். ரைட். சீமான் ஒரு தனித்த அடையாளம், தனித்த சக்தி, ஒரு தமிழர் தலைவன், தமிழ்நாட்டின் தலைவன் அவர். கண்டிப்பா தமிழ்நாட்டின் தலைவன். உண்மைதான். இதுல சீமான் தன் நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு. ஆமா. எடப்பாடி தன் நிலைப்பாட்டை மாறி இருக்கிறாரு. எதற்காக மாறி இருக்கிறாருன்னா அந்த இடத்துலதான் அண்ணாமலைக்கு ரோல் இருக்கு. இல்ல, ரோலே எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் யதார்த்தத்தை சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எனக்கு அண்ணாமலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மதேஷ். தலைவர் போஸ்ட் அவரு வீழ்ந்தது எங்களுக்கு அடிதான். நயினார் வந்ததை நாங்க குறை சொல்லல. சரி. அண்ணாமலை நீக்கிற தவறுங்கிற எங்க கருத்துல மாற்றம் கிடையாது. சரி. கடைசி வரை போராடணும். எடப்பாடிக்கு 20% அவரை மாத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு சீமான் வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு. ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழாவில் நீங்க மக்களவை தேர்தலில் கூட்டணி போயிருந்தா 15 சீட்டு கிடைச்சிருக்கும், 2 மந்திரி கிடைச்சிருக்கும். அவர் கருத்தா சொல்றாரு, சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் பாஜக ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க பாஜக சரண்டர் ஆயிருக்கீங்கன்னா என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் ஃபைட்னு வந்துருங்கிறதுக்கு பயந்து போய் சரண்டர் ஆயிருக்கீங்கன்னு கேட்கும்போது இதை எங்கேயோ கேட்டிருக்கோமே அடிக்கடி. அந்த குரல் நம்மகிட்ட கேட்ட குரல் இல்ல, இதை ரெகுலரா நம்ம கேட்கிற ஸ்டேட்மெண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். உண்மை. அதுல இது சம்பந்தமா இன்னும் ஒரு தலப்பா வச்ச ஜிகேஆர் ஒரு அலுவாலியா வந்து சீமான சமீபத்துல பாத்துட்டு போனதும் உண்மை. ஆமா, பக்கத்துல இருந்தாரு அவரா. சீமான் வந்து தனித்து போட்டிங்கிற இதைத்தான் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. சரி. சீமானுக்கு பக்கத்துல இருந்தாரு. சரி. நான் ஒரு பிரஸ் மீட்ல பார்த்தேன். அவரை சொல்றீங்களோ? அவர் வேற சீக்கிரா. சரி. இப்ப என்ன டிடிவி அண்ணாமலை என்ன நடந்திருக்கும், என்ன ரகசியமா பேசியிருக்காங்க? இது என்டிஏ கூட்டணியை வலு சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையா, அல்லது டிடிவி அண்ணாமலை வேற ரூட்ல ஏதாவது போறாங்க? எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது. சரி, அதை வந்து டிடிவி அவர் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு சார். ஓகேங்களா? நீங்க வந்து உங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்க. இப்போ அண்ணாமலையும் டிடிவியும் என்ன பேசியிருப்பாங்க? அண்ணாமலை இது தொடர்பா எங்க கருத்து தான் அண்ணாமலை கருத்து. எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுனா நான் வெள்ளாள கவுண்டர் போட மாட்டாங்க, அபகரிப்பு, வெள்ளாள கவுண்டரில் அபகரிப்புன்னு நினைப்பாங்க. எடப்பாடியை முதல்வர் ஆக்குன்னு சொல்லுங்கிறார் சார் அவரு. வெயிட் பண்ணுங்க தம்பி. அதனாலதான் 2 ஜாதி கட்சின்னு அதிமுக சொன்னார். என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். விபி சிங் எமர்ஜென்சி எடுத்திருந்தா காணாம போயிருப்பாரு. சரி. இப்போ எந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் த அயன் ஒயில் இட் இஸ் காட்டுன்னு சொல்லும்போது எந்த நேரத்தில் அதை பிளே பண்ணணும்னு அண்ணாமலைக்கு தெரியும். எடப்பாடியை சிஎம்ஆ சொன்னா நான் வன்னியர்கள் போட மாட்டாங்க. எடப்பாடி சிஎம்ஆ சொன்னா தென் மாவட்டத்தில் சீமான் வந்து ஸ்வீப் பண்ணுவார் அந்த அளவுக்கு திமுக அல்லாத வாக்குகளை. எடப்பாடியை 30,000 ஓட்டுல எடப்பாடியை மிஞ்சி நிற்கிறாரு சீமான். எடப்பாடியை சிஎம்ஆ சொன்னா சீமான் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுல தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி மிஞ்சி போயிடுவார். அந்த அளவுக்கு ஜாதி அரசியல், முட்டாள்தனமான ஜாதி அரசியல், பூலிஷ் ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே 30,000 ஓட்டு 2024 சீமானுக்கு அதிமுக எடப்பாடி 7 தொகுதியில் எடுத்ததை விட இவரோட 10 தொகுதியில தென் மாவட்டங்கள்ல வாக்கு அதிகம். வேண்டாம், அதாவது இந்த எண்ணப்பாட்டுல தான் அண்ணாமலை இருக்காருன்னா அப்புறம் எதுக்கு ஒப்புக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும், இரவு பகல் பாராம உழைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? நேரம் வரும்போது சொல்லுவாருன்னா இன்னைக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? பொறுத்திருந்து பாருங்க. அண்ணாமலை இப்போ இன்னைக்கு அவர் பாஜக தான் இருக்கிறாரு. சரி. பாஜக அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு இவரால கூட்டணி உடஞ்சு போச்சு, அதனால 15 எம்பி சீட்டு ஜெயிக்கிறது போயிட்டுங்கிறது தான் டெல்லியில உள்ள முக்கிய தலைவர்களும். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் பதில கொடுத்துட்டு எல்லாரையும் அரவணைச்சிட்டு இவர் என்ன தனியாக போக போறாரா என்ன? 60 சீட்டு தாமரையில கிடைச்சிட்டுன்னா அவர் ஏயா போறாரு? அவர் எடுத்த ஓட்டை அங்கீகரிச்சு எடப்பாடி 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்தாருன்னா ஏயா போறாரு? 60 சீட்டுல இவரால் கிடைச்சது, இவர் தான் இதை பெருசா வளர்த்தாருங்கிறத அந்த பெருமை கிடைச்சிருமா? நயனாருக்கும் பெருமை உண்டு. நான் நம்ம சிட்டிங் பிரசிடென்ட் நயனாரை குறைச்சு மதிப்பிடல. ரைட்டு சார். 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை, 2 உதயசூரியனுக்கு ஒரு தாமரை, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏதாவது உதயசூரியனுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உதயசூரியனுக்கு தாமரை, ஒரு 2 உதயசூரியனுக்கு ஒரு கை சின்னம் அப்படின்னு கொடுக்க போறாங்க. அதெல்லாம் எந்த காலமுமே அது இல்ல. இல்ல. தாமரைங்கிறது
உதயசூரியனும் கையும்ங்கிறது தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. செட்டில்டு மேட்டர். சரி, அங்கேயே கொடுக்க மாட்டாங்க. செட்டில்டு மேட்டருங்க. அது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. 3 தடவை அவங்க தொகுதி பங்கீடு பண்ணிட்டாங்க. இங்க தொகுதி பங்கீட்டுல தான் உடைஞ்சுது. 12 சீட்டு கேட்டார் அண்ணாமலை. டஃப் பார்கனரான ஐயா எடப்பாடி பழனிசாமி 6க்கு மேல தர முடியாதுன்னாரு. கூட்டணி முறிஞ்சுது. இப்ப மட்டும் 60 தருவாங்களா? கூட்டணி முறிஞ்சு இப்பதான் அவரு சீமானி கீழே முக்குலத்தோர் இல்லாத விளவங்கோட்டில் எங்க முக்குலத்தோர் இருக்கான், அங்கே 4வது போயிட்ட. இங்க அரசியல் விமர்சனம் சில கூமுட்ட கோஷ்டிகள் விளவங்கோட்டில் முக்குலத்தோருங்கிறது கிடையாது. அங்கேயே 4வது போயிட்டாப்புல ரெட்டையில சீமான் கிட்ட. அது தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. நான் இதை ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இல்ல. 60 கொடுக்கல என்ன சீமான கூட்டணி கூப்பிட்டுப்பாங்களா? இப்படி என்ன சொல்ல வரீங்க? சீமான் ஒன்னும் கூட்டணிக்கு ரெடியா இல்லைங்க. அவர் 214 தனிச்சு போட்டு அவர் எடப்பாடி மாதிரி பல்ட்டி அடிக்கலங்க. அவர் 24 சொன்ன நிலைப்பாட்டிலே ஹீரோவா நிக்கிறாருங்க. எடப்பாடி தான் நிலைப்பாட்டுல இருந்து மாறி லீடர்ஷிப்பை இழந்து நிக்கிறாரு. 10.5 கருத்து சொல்ல முடியாம விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டாரு. இதனாலதான் நான்வன்னியர் வந்து சீமான போல் ஏத்துக்குவான், எடப்பாடி கோலத்தனமா ஓடிட்டாருன்னு சொல்லுவான்னு ஆணித்தனமா வெகுவா பாராட்டுற அண்ணாமலையும் பல்ட்டி அடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஈரோடு கிழக்கு தான் நான் சொல்லிட்டேன். இப்ப பல்ட்டி அடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பல்ட்டி அடிச்சிட்டாரு, அண்ணாமலை இப்ப பல்ட்டி அடிக்கலையா? அதான் ஈரோடு கிழக்கே நிக்காத தப்புன்னு சொன்னாங்க. ஆர்கே நகர்ல கோட்டை அதான் அவரும் பல்ட்டி அடிச்சிருக்காரு. இந்த வீடியோவிலே நான் 8 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லியிருக்கிறேன். எதுனாலும் உண்மையை ஒத்துக்கோங்க. இன்னைக்கு எடப்பாடி பல்ட்டி அடிச்சிட்டார் சார், பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிட்டார் சார். அண்ணாமலை எடப்பாடியை முதல்வர் ஆக முடியாது, இவர் 4வது இடத்துக்கு தள்ளுவன்னு சொன்னாரா? ஆமாவா? இருக்குல்ல, அந்த வீடியோ இன்னமும் இருக்கு. கொஞ்சம் சில கருத்துக்களை முன்கொள்வாங்க மாதேஷ். சரி, என்னையும் பாஜக கூட்டணியும் பிரிக்க சதிங்கிறார். யார சொல்றாருங்க? மிதுன் பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் தொழிலதிபர், தொழில் வாழ்க, ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு தான் நம்ம பதில தெளிவா சொல்றோம், வெளிப்படையா தான் சொல்றோம். யாரங்க சொல்றாரு பாஜக கூட்டணியை பிரிக்க சதின்னு? என்னையும் அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்க சதின்னு உங்களை தான் சொல்றாரு, தெரியுதுல்ல? சரி, அடுத்தால அவர் வந்து 24ல கூட்டணியை விட்டு கத்திரி போட்டுட்டு போனவர் நன்றி கடனோட பொணிப்புன்னு சொல்றாரு. அப்ப பாஜக கூட்டணி முக்கியத்துவங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாங்க. சரி, பல நிரூபிக்காத விஜய சேர்த்தா ஜானகி சிவாஜி மாறி போயிரும், அது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு விஜய் ஓரம் கட்டிட்டாரு. அவரு பாஜக தான் முக்கியம்னு பாஜக வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை ஏமாந்துடக்கூடாது. 2 டெம்ப்ளேட் மாதிரி தொடர்ந்து நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை. 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அது கேட்கிறாரு. அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இல்ல சார், முடிவு செய்யறவங்களும் கொடுக்குற இடத்துலயும் வாங்குற இடத்துலயும் யாரு இருக்காங்க? இந்த ரோல்ல அண்ணாமலை இல்லவே இல்லை. அப்படி அண்ணாமலை அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா எடப்பாடியை தான் அண்ணாமலை பார்த்திருக்கணும். நேற்றுக்கு நயனாரும் அரவிந்த் மேனனும் போய் எடப்பாடியை பார்த்திருக்காங்க. அதே நேரத்துல நேற்றுக்கு இரவு நேரத்துல ஜிடிவி தினகரனை கற்பக மௌனி வீட்டுல வந்து 1.5 மணி நேரம் சந்தித்து தான் இன்னைக்கு செய்தி வருது. கண்டிப்பா சந்திச்சிருப்பாரு. உங்களுடைய இது வந்து இங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு அங்க போயிட்டாங்களா? நயனாரோ அரவிந்த் மேனன்லாம் இங்க போயிருக்காங்களா? அது இதையும் தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? அண்ணாமலை இவங்கெல்லாம் என்டிஏக்குள்ள வரும்னு சொல்லும் போது நயனாரே அது தொடர்பா பதில் சொல்லாம எவாசிவா தானே போறாரு. சரி, சோ அண்ணாமலை என்டிஏ பலப்படுத்த தான் அன்னைக்கு நிற்கிறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸுங்கும் போது பெரிய கவுண்டர் என்ன மூவ் பண்ணுவாரோ அதுக்கு தக்கன சின்ன கவுண்டரும் மூவ் பண்ணுவார். இல்ல சார், இப்போ மூவ் பண்றது என்டிஏவை பலப்படுத்த. ஆனா எடப்பாடியை முதல்வர் வேட்பாளரா டிடிவி ஏத்துக்க மாட்டேன்றாரு. அண்ணாமலை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா உங்க பார்வையில்? அதையாவது சொல்லுங்களேன். அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா? 2க்கு 1 கொடுத்தாதான் ஏத்துப்பாரு. கரெக்டா? 3 தடவை எடப்பாடி முதல்வருங்கிறத சொல்லிட்டாரு. 3 தடவை ஏன் சொல்லிட்டாருன்னா, அல்லது இவரால் தான் கூட்டணி உடஞ்சு நாங்க எங்களெல்லாம் தெருவில் கொண்டு நிறுத்திட்டாருன்னு இவர் மேல அத்தனை பாஜக தலைவர்களும் கம்ப்ளைண்ட் வாசிப்பாங்க மேலிடத்துக்கு. அதனால அவரு 3 தடவை சொல்லிட்டாரு. பட் வெயிட்டிங் ஃபார் த சீட் ஷேரிங். இல்ல சார், 2 தடவை சீட் ஷேரிங்ல தான் புரிஞ்சது. நான் ஒரு சமீபத்தில் ஒரு கேப் டிரைவரை பார்த்தேன். அவர் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தகவல் சார், 40 சீட்டு பிஜேபி கொடுத்தாவே, எடப்பாடி கொடுத்தாவே அவ்வளவுதான் சார், அவர் கடையை சட்டம் மூட்டு போக வேண்டியதான் சார், யதார்த்த மொழி நடையில என்கிட்ட சொன்னார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. நான் இன்னைக்கு ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ரிட்டையர்ட் ஆபீசரை பார்த்தேன். நீங்க தான் நிக்கிறீங்க, எங்க ஆளுங்களெல்லாம் உங்க கருத்தை தான் கரெக்டுங்கிறாங்க, எப்படியும் பாஜகவுக்கு 50 சீட்டுக்கு மேல வாங்கி கொடுத்துருங்க. நீங்க வாங்கி தர அவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு டிரைவர் சொல்ற மாதிரி கீதம் ஹோட்டல்ல
சாப்பிடும்போது ஒரு பிராமின் ரிட்டையர்ட் ஆபீசர் வந்து நன்னா பண்றீங்க, நியாயத்தை பண்றீங்க, மனசுல இருக்க வெற்றிகள்னு போயிட்டு பாஜகவுக்கு 50 சீட் வாங்கி கொடுத்துருங்கிறாரு. நானே 2:1 சொல்றேன். அதுல அவர் குறைச்சுக்கிட்டாரு, கொஞ்சம் 10 சீட்டு குறைச்சிருக்காரு. சரி, டிடிவி அண்ணாமலை என்ன பேசியிருப்பாங்க, இதனால என்ன நடக்க போகுது சார்? அரசியல் அரங்கத்துக்குள்ள தங்கள் முக்கியத்துவத்தை உயர்த்துறதுங்கிறத 2 பேரும் பேசியிருப்பாங்க. டிடிவி அதிமுக என்டிஏ பலப்படுத்தலையா? 2 பேரும் யார் யார் என்ன பேசினா என்டிஏவிலே இல்லையா டிடிவி? இவர் என்டிஏ தலைவர்ல ஒருத்தர் தானே. என்டிஏவோட 18% வாக்க நிரூபிச்சு காட்டுன ஒரு தமிழகத்துல சாதனை படைத்த ஒரு தலைவர் தான். அதான் எங்க அணிக்கு வாங்கன்னு தானே போய் கூப்பிட்டுருப்பாரு. அதான் நடந்திருக்கும், இல்ல வேற ஏதாவது? 2 பேர்த்தையும் கேட்டாதான் தெரியும். 2 பேர்த்தும் தான் தெரியும். அப்ப அவங்க 2 பேரும் அவங்க ஃபியூச்சருக்காக ஏதோ பேசிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் தங்கள் ஃபியூச்சருக்காக தான் பாப்பாங்க. நான் இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொல்லுவேன். இந்த ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை இந்திரா காந்தி வைத்து ஒர்க் பண்ணால்தான் அண்ணே ஆனாங்க, 43% ஓட்டுக்கு போனாங்க, அல்லது பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் தங்கள் அரசியலுக்கு தான் தெளிவா இருப்பாங்க. அப்ப அண்ணாமலை டிடிவி தினகரன் புது ரூட், இது தலைப்பு வச்சிடலாமா? வச்சிருங்க தாராளமா வச்சிருங்க. அண்ணா டிடிவி தினகரனுக்கு ரூட்டு, எடப்பாடி தோத்து போவாரு, அதுக்கு ஒரு ரியலைன் பண்ணி வரும். அது டிடிவி ரூட். அண்ணாமலை ரூட் அதிமுகவுக்குள்ள அப்போ உள்ள பூந்து பிடிச்சிடலாங்கிறது டிடிவி ரூட். அது அண்ணாமலை ரூட். ஏன்னா ஒரு காலகட்டத்துல பிஹெச் பாண்டியன் தவிர மற்றபடி எல்லா கோஷிகளுமே அந்த குடும்பத்தை ரூட்டை கதை தட்டி போனவங்க தான். அன்னைக்கு அதெல்லாம் பழைய கதை என்றாலும் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாம் இவங்களுக்கு எதிராக களத்துக்குள்ள நின்று அன்னைக்கு பேசுனதே பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் மட்டும்தான். ஜெயலலிதா நீக்கிற போது கூட எப்பவும் வந்து சேர்ந்துருவாங்க, ஐயோ நம்மளை அப்புறம் காலி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்டே நான் சொன்னேன். இது வேலை இது நீங்க ஜெயலலிதா சைடு தான் நிற்கணும்னு சொல்லும் போது, இல்லைன்னே சின்னம்மா வந்து நாளைக்கு பெரியம்மாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க, பெரியவங்க சண்டை, நாம இதுல நடுநிலைமையா இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், யாரு பெரியவங்க, யாருக்கு ஈக்குவல்? சசிகலா இஸ் த மெர்சி ஆஃப் ஜெயலலிதா தான் நான் சொன்னேன். ஆனா சசிகலா இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் ஜெயலலிதான்னு ஹீஸ் ஆப்ரேட்டிங் த சீனுங்கிறது தான் அங்க உள்ள ஒரு கணக்கு. அதுல எத்தனை வருஷம் அவர் அதிமுகவை ஆட்சி படைச்சாங்க அவங்க. மீண்டும் 2026 மேல நமக்கு அந்த பழைய இது வந்துடும், அதிமுக இது வந்துடும், எடப்பாடி தோத்தம் பிறகு தூக்கி போட்டுடலாங்கிறது டிடிவி தினகரனுக்கு கணக்கு. அவர் ஆஸ்பயர் பண்ணல, தப்பு இல்ல. அப்ப அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அண்ணாமலையும் டிடிவியும் பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு புது ரூட் ஏதோ எடுக்க போறாங்களா? எல்லாரும் அவங்க எதிர்காலத்துக்கு தான் அரசியல். ரைட், ஓகே. நேற்றுக்கு நயனார் நாகேந்திரன் எடப்பாடியை போய் சேலத்துல அவரும் அரவிந்த் மேனன் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அது எதற்காக இருக்கும்? எடப்பாடி பாஜக விட்டு போயிடக்கூடாது, பாஜகவோட இருக்கணுங்கிறதுக்காக அரவிந்த் மேனன் நயனாரும் பேசியிருக்காங்க. ஏன் விஜய் பக்கத்துக்கு போறாரா எடப்பாடி? இல்ல, ஒரு கேள்விதான் சார் இது. கேள்வி. அஜித் பக்கத்துக்கு போறாரு, சிவகார்த்திகேயன் பக்கத்துல போறாரு, விடுங்கயா, சூரிய பக்கம் போறாரு. சிஎம் வந்து நிறைய விஷயங்கள் தடுக்கிறதாவும் அவருடைய மைக்கு எல்லாம் கட் பண்றதாவும் விஜய் பேசுறாரு. இதையெல்லாம் சொல்றாரு. என்ன சிஎம் சார் என்னைய மிரட்டி பாக்குறீங்களான்றாரு. விஜயை மிரட்டுறாங்களோ என்ன? பறையர் தேவேந்திர குல சமூகங்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. இப்பதான் ஊரா போறாருல்ல, அவர் போகும்போது தென்காசி சைடு அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பேசுவாரு. வடமாவட்டம் தருமபுரி பறையர்களுங்க நிறைய இருக்காங்க. ஆமா, தருமபுரி கிருஷ்ணகிரி போனா பேசுவார்ல. இல்ல இங்க இவர் போன திருச்சியில பறையர்கள் இருக்காங்க, நாகப்பட்டினத்துல பறையர் சமூக மக்கள் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் இருக்காங்க. இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்காக 5% உயர்த்தணும்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு லோக்கல் அதிமுக வன்னியர் அதிமுகனால லோக்கல் அதிமுக காரணம் ரவிக்குமார் தான் சொல்றாரு. பாமகவும் அதுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆலய நுழைவுக்கு நானே முன்னின்று நடத்துவேன்னு சீமான் சொல்றாரு. இதுல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொடுத்து பாட்டு சார். அவருக்கு விஜய்க்கு கருத்து என்ன? இப்படி தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு சீமான் சொல்றாரு. இதுல விஜய்க்கு கருத்து என்ன? முதல்ல இதுக்கு கருத்தை சொல்லிக்கிட்டு அது பிறகு சிஎம் சார் பேசட்டு. சிஎம் சார் மிரட்டுறீங்களா? என்னையா? ஒன்னும் மிரட்ட முடியாது, என் பின்னாடி பெரிய கூட்டம்ன்றாரு சார். அது சுடுகாட்டு பக்கத்துல போறவன் பாடிட்டு போற மாதிரி பாடிட்டு போற கதை தான் அது. சரி, என்ன உதாரணம் இதெல்லாம்? போட்டு 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 15% 20% எதோ சொல்றாங்களே சார். பிரம்மாண்டமா இருக்கே சார் பார்க்கும்போது. அதெல்லாம் சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையம் புள்ளி வரும் சொல்லும் போது ரவீந்திரன் சொன்னதாயா கரெக்ட், சீமானுக்கு 8% வரும், நீ ஒருத்தன் தாயா சொன்ன, அதே மாதிரி சொல்லி அடிப்படா, நீ தாண்டா ஹீரோன்னு ரிசல்ட் வரும்போது என்ன எல்லாரும் பாராட்டுவாங்க. ஏன் உங்களுக்கு விஜய் மேல இவ்வளவு கோவம் சார்? என்ன சார் விஜய் மேல என்ன கோவமா? விஜய் மேல ஒன்றும் கோவம்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்க சிஏஏ எதிர்ப்புன்னு விஜய் ஒரு அறிக்கை கொடுக்குறாருங்க. சிஏஏல இந்திய முஸ்லீம்களுக்கு என்னங்க நஷ்டம் சொல்லணும், அவர் தான் சொல்லணும். இந்த அளவுக்கு மோடி மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு இந்த நாடு சோனியா கிட்ட இருந்து இந்த நாட்டை கைப்பற்றி
இந்த நாட்டின் இந்துக்கள் மானத்தை காப்பாத்தின ஒரு தலைவருங்கிறனால ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஜோசப் விஜய்க்கும் மோடி மேல எவ்வளவு வன்மம் இருக்குது. உங்களை திமுக சீண்டவே இல்லை. சிஏ எதிர்ப்புன்னு சொன்னேன். ஒரு திமுக கூட்டணி எம்பியாவது, காங்கிரஸ் எம்பியாவது, விடுதலை சிறுத்தைகள் எம்பியாவது, நவாஸ் கனியாவது விஜய் சிஏ எதிர்ப்புன்னு சொல்றாரு, விஜய் ரசிகர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்களை யாராவது நினைச்சாங்களா? வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு தூசு மாதிரி தானே தட்டி விட்டுட்டு போனாங்க 47% ஓட்டு எடுத்தவங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்தா மோடிக்கு எதிராக சிஏ எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க? நிச்சயமா நான் சொல்றேன், ஷாநவாஸ் தம்பி சொல்ற மாதிரி பீட்டுமே கிடையாது. வன்மம் கொண்ட ஒரு பெரிய கூட்டம், மதவெறி கூட்டம், மத மாற்ற கூட்டம், ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி கூட்டம். அது இப்போ வக்ஃப் போர்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு சேலஞ்சு சொல்லிடலாமா? சொல்லுங்க சார். திருச்சி கிழக்குல அவர் நிற்க போறாராம் விஜய். ஆமா, 30,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்கடிப்புன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே அடைக்கராஜ் குடும்பத்தை பாலகிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு இந்து வெள்ளாளர் 50,000 ஓட்டுல திருச்சி முனிசிபாலிட்டி அப்போ தோக்கடிச்ச கதையெல்லாம் சொல்லி வருக வருக விஜய் ப்ரோ, திருச்சி கிழக்குக்கு வாங்க ப்ரோ, உங்களை தோக்கடிச்சு காட்டுறோம் ப்ரோ, உங்க சிஏஏ எதிர்ப்புக்குள்ள பதிலடியா நாங்க திருச்சியில கொடுக்குறோம் ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். வரட்டு ப்ரோ திருச்சி கிழக்கு, உங்க விஜய் நான் வரேன் அப்படின்ற. அதான் திருச்சி கிழக்குக்கு வரட்டு. எங்க அடி உங்களுக்கு 30,000 ஓட்டு மேல வித்தியாசத்துல அடி வாங்கிங்க, நம்ம அடி கொடுத்துடலாம். இந்த பக்கம் திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரசினுடைய ராஜேஷ்குமார் போன்றவர்கள், அந்த பக்கம் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ராகுலும் விஜயும் நல்ல நண்பர்கள், அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. கடந்த காலங்களில் ராகுல் எல்லாம் அவர் சந்திச்சவர், இன்னமும் நட்போடு தான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்றாரு. ராஜேஷ்குமார் திடீர்னு கூட்டணி ஆச்சுன்றாரு, எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணுன்றாரு. கேஎஸ் அழகிரி சொல்றாரு. இதெல்லாம் ஏதோ விஜயை வச்சு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்றாங்களே சார். கமல்ஹாசனுக்கு ஒரு ராஜ்சபா கொடுத்தது மாதிரி விஜய்க்கு ஒன்று, புஷி ஆனந்துக்கு ஒன்று, 2 ராஜ்சபா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பார்சல். ஏன் சார், என்ன சார் இது? இல்ல அவங்க எல்லாம் இந்த பக்கம் போயிடுவாங்க போல அப்படின்னு 2 ராஜ்சபா பார்சல். யாருமே சேர மாட்டாங்களாப்பா? திமுக கூட்டணி வெற்றி பெறது வர தொடரும். ஆனா ஏதோ கூட்டணி ஆட்சின்றது, அதனாலதான் என் மேல புள்ளிகள் இன்டாக்ட் நான் சொன்னதான் அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஸ்டாலின் கொடுக்குற எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், ஏன் இவர் விஜய் வசந்தோட ஃபாதர், விஜய் வசந்தம் அதிக ஓட்டு எடுத்துட்டாரு. வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கினாரு. எந்த காங்கிரஸ்காரங்க டெபாசிட் இருந்து தினகரன் சொன்ன நல்ல ஓட்டு எடுத்தாரு, ஜெயமாரும் நல்ல ஓட்டு எடுத்தாரு. நான் டெபாசிட் இழந்தாருன்னு கார்த்திக் சிதம்பரத்தை நக்கல் நையாண்டி பண்ணாலும் நல்ல ஓட்டு எடுத்தாரு கார்த்திக் சிதம்பரம், அதையும் சொல்லணும். டெபாசிட் இழந்தாரு, பெரிய ஃபேமிலி புண்ணாக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டெப்பே கிடையாதுன்னு நம்ம சொன்னாலும் அது அவர் நல்ல ஓட்டு எடுத்தாரு, டீசெண்டான ஓட்டு எடுத்தாரு, டபுள் டிஜிட் ஓட்டு எடுத்தாரு கார்த்திக் சிதம்பரம்னு சொல்லுவேன். ஆனால் டெபாசிட்டுங்கிறது கட்சி வசந்தகுமாருக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஸோ இந்த கட்சி எந்த கட்சியும் ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தியில இல்லை. சரி, திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு 14லயும் 16லயும் போன கட்சிகள். ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில இருக்குது. அதை உடைச்சா எல்லாமே தரையில விழுந்த தண்ணியில இருந்து தரையில விழுந்த மீன் தான். அது காங்கிரஸ்னாலும் சரி, விசிகானாலும் சரி, மதிமுகனாலும் சரி, கம்யூனிஸ்ட்னாலும் சரி. இதை பாலகிருஷ்ணன் சிபிஎம் செக்ரட்டரியா இருக்கும்போது மதுரையில 24 வந்திருந்தார். அப்போ நான் எங்க நண்பர் குலாமில பேசும்போது ரொம்ப தெளிவாகவே சொன்னார். அண்ணாமலையினுடைய கை ஓங்குமா அல்லது அவர் ஆப்ரேட் மட்டும் தான் பண்ண போறாங்க, அவரு நடக்க போறாரா, இல்ல அவரே தன்னிச்சையா ஏதேனும் பண்ண போறாரா? யூ நீட் நாட் ரஷ் டு கன்க்ளூஷன். இல்ல நான் ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு கேட்க வேண்டாம் மதேஷ். சரி, எப்ப தெரியும் அண்ணாமலையினுடைய அடுத்த அசைவு? நீ பாஜக பலகீனப்படணும்னே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்ல சார், அண்ணாமலையின் அடுத்த அசைவு என்னவா இருக்கும்? அண்ணாமலைக்கு கோரிக்கை இது பண்ணி பாஜக எடப்பாடி கிட்ட ஏமாறாம அவருக்கு 20, பாஜகவுக்கு 11 பண்ணினாலும் 10, 2க்கு 1 சீட்டு வாங்கணுங்கிற அந்த பாசிட்டிவ் நோட்ல நான் இருக்கிறேன். இதை உடச்சி போட்டுக்கிட்டு 96 குமரியானந்த் தலைமையில் உள்ள காங்கிரஸ் மாதிரி இவர் குமரியானந்த் அவர் மூப்பனாருன்னு போகணுன்னு அவசரப்படுறியாப்பா? அவசரப்படாத. நான் அவசரப்படல சார். நீங்க போன பேட்டியில நீங்க சொன்னதை வச்சு நிறைய பேர் ஏதோ சொல்றாரு, ஏதாவது நடந்துற போதுங்கன்னு நாங்க அதுக்குதான் இந்த கேள்வி. அது என்ன நடக்குதுங்கிறத யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா. பட் தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். ரைட். மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் சார். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.